என்டிஏ என்பதற்கு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதன் சுருக்கம்தான் என்டிஏ. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போது அந்த என்டிஏ என்ற பெயருக்கான விளக்கத்தை நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ் என்று கூறியிருக்கிறார். அது உண்மைதான். அவர்கள் முன்னேற்றத்திற்கு எதிரான அது கூட்டணி தான். அது தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக இருந்தாலும் சரி, மத்தியில் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியும் சரி, அவர்கள் முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள் தான். அதை போய் நம்ம வீடியோக்களை டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறது. அதுபோல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுப்பது போல மேற்கு வங்காள மாநிலத்திலும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 3000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வழங்குவோம் என்று கூறியிருக்கிறது பாஜகவின் தேர்தல் அறிக்கை. 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவின் முக்கிய பிரமுகர் குஷ்பு என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா, 1000 ரூபாய் 2000 ரூபா கொடுப்பது மட்டும் தான் பெண்கள் முன்னேற்றமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் அதை குறிப்பிட்டு தரணும். ஏன்னா பாஜகவும் சொல்லியிருக்கு, நாங்கள் 3000 ரூபா கொடுப்போம். ஓஹோ, இப்படி இருக்குமோ? 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா பெண்கள் முன்னேற்றத்தாக அதுக்குள்ள இருக்குது. 3000 ரூபா கொடுத்தா தான் அது பெண்கள் முன்னேற்றத்துக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கேட்டிருக்காங்க இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேல் நடத்திய போரை பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து நிறுத்தியுள்ளது. இதை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி திரு சசி தரூர். இந்த விஷயத்தில் நாம் வெட்டி தலையை குனியணும். ஏன்னா ஒரு காலத்தில் 2014ஆம் ஆண்டு வரை இந்த பிஜேபி ஆட்சி, நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசாங்கம் பதவிக்கு வரும் வரை இந்தியா என்பது ஒரு அணிசேரா நாடுகளின் ஒரு தலைமை பொறுப்பில், கிட்டத்தட்ட அந்த அமைப்பில் தலைமையில் அந்த அமைப்பை உருவாக்குனது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதை தான் நம்ம பின்பற்றி வந்தோம். 2014 வரைக்கும் கூட நம்ம எந்த வல்லரசுகளின் பக்கமும் சாயாமல் தனிச்சு நின்றோம். ஏழை எளிய, அதாவது மிகவும் ஒரு எளிமையான நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்காக நம்ம குரல் கொடுத்துருந்தோம். ஈரான் என்பது இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான நெருங்கிய நாடு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் கூட அந்த சமயத்திலெல்லாம் ஈரான் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறது. ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு, பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு. அந்த அடிப்படையில் ஈரான் எந்த காலத்திலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்ததில்லை. காஷ்மீர் பிரச்சனையில் கூட ஈரான் என்ற நாடு இந்தியாவுக்காகத்தான் ஆதரவாக ஐநாவில் பேசியிருக்கிறது, குரல் கொடுத்திருக்கு, வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் நம்மால் என்ன பண்ணார், இந்தியாவின் ஒன்றிய பிரதமர் இந்த ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேலில் போய் திஸ் இஸ் அவர் ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் அவர் மதர்லேண்ட் அப்படிலாம் போய் பேசிட்டு வந்தார். அதற்கு பிறகுதான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தாங்களே, அந்த சமயத்தில் கூட இப்படி ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது, ஈரான் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டன குரலை கொடுக்கவே இல்லை இந்தியா. அப்படியே கள்ள மௌனம் காத்துது. ஓகேயா? இதில் நம்மளுடைய பொசிஷனை நம்ம உலக அரங்கில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தோம். அந்த தகுதியை நம்ம இழந்துட்டோம். இந்த சமயத்தில் தான் பயங்கரவாத நாடு, தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு என்று சொல்லப்பட்ட பாகிஸ்தான் இந்த அமெரிக்கா ஈரான் போரில் நடுவில் புந்து மத்தியஸ்தம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய தலையீட்டை தொடர்ந்தான் இப்போ 2 வார கால போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது திரும்ப இந்த போர் நிறுத்தம் இதோட கன்னிவாகுமா இல்லை திரும்ப 14 காலத்துக்கு பிறகு தொடங்கப்போதா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் யாருனாக்கா பாகிஸ்தான். அதனால தான் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் இதில் மத்தியஸ்தம் செஞ்சிருக்கு என்ற காரணத்துக்காகவே நம்ம இதை நம்ம கொண்டாடாமல் இருக்க தேவையில்லை. நம்மளுடைய கொள்கையும் போர் நிறுத்தம் வர வேண்டும் என்பது தான். நம்மளுடைய அரசாங்கத்தின் சார்பாகவும் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறியிருக்கார் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் சர்மா அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் கைப்பற்றப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை இம்பீச்மெண்ட் பண்ணி அவரை பதவியில் நீக்கணும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய தொடர் வலியுறுத்தல். அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில், அதாவது மக்களவையின் சபாநாயகர் ஒரு குழு அமைச்சு அந்த குழு விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த நிலையில் இப்போ யஸ்வந்த் சர்மா என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு கடிதம் எழுதியிருக்கார். இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை அடுத்த 1 வாரத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் அமல்படுத்தி தீர வேண்டும் என்று என்சிஆர்டி, அதாவது சிபிஎஸ்இ போர்டு சிபிஎஸ்இ சிலபஸை பின்பற்றக்கூடிய பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது.
தமிழ்நாட்டில் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளிகளில் அவர்கள் இந்த விளையாட்டெலாம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் சிபிஎஸ்இ அந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல கல்வி திட்டம், அந்த பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தியை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும். அடுத்த ஒரு வாரத்து காலத்தில் அந்த நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்இ. அப்புறம் எனது வழக்கம், எனது மதம், எனது மதத்தினர் என்று எனது பிரிவினர் மட்டுமே எனது கோயிலுக்கு வர வேண்டும், வேறு யாரும் வந்துவிடக்கூடாது என்று கூறுவது இந்து மதத்திற்கு நல்லதல்ல என்று ஒரு கருத்தை கோதியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி திருமதி நாகரத்னா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சபரிமலை, இந்த சபரிமலையில் வந்து பெண்கள் செல்லலாமா போகக்கூடாதா என்ற ஒரு வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்ற சார்பாக பெண்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. நீதிபதி நாகரத்னா இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், லெபனானிலும் தனது இனப்படுகொலையை அரங்கேற்றும் தீய சக்தியான இஸ்ரேல் மனித குலத்திற்கு ஒரு சாபக்கேடு என்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் வந்து கருத்து சொல்லியிருக்காரு. இதற்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குனாக்கா, யூதர்களை வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரு நாடு அமெரிக்க மற்றும் ஈரான் போரில் மத்தியஸ்தம் செய்வது கேலிக்குரியது, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு தெரியும் என்று திமிர்த்தனமாக கருத்து சொல்லியிருக்காரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அமைச்சர். அவங்க திருந்த போகிறது வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் எல்லா நாட்டையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, அந்த வளைகுடா பிராந்தியத்தில் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, அமெரிக்காவை கையில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து இந்த விவகாரத்தில் இப்படி ஒரு கருத்து சொன்னதுக்கு இஸ்ரேலியர்களே யூதர்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இப்படி ஒரு மத்தியஸ்தம் பண்ணலாம் ஒரு சிரிப்பாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் சுட்டரிக்கு தான் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாயிருக்கு, கடுமையான வெயில். அப்புறம் இன்னொரு விஷயம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய போரில், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்ததில் பிப்ரவரி மாதம் 22 போர் தொடங்கியது. அதிலிருந்து இன்று வரை 3000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள். இந்த போரில் பலியாயிருக்காங்க. இதில் வந்து இராணுவ வீரர்களும் உண்டு, பொதுமக்கள், குழந்தைகள் எல்லாமே சேர்த்து 3000க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாக ஈரான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அப்புறம் இந்த அமெரிக்க ஈரான் போருக்கு பிறகு சவுதியும் ஈரானும் டெலிஃபோனில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வட்டாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இது வந்து இந்த போருக்கு பிறகு இப்படி ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இந்த பிராந்தியத்தினுடைய நிலைத்தன்மையை உருவாக்கவும் அதிகரிக்கவும் குழப்பம் இல்லாமல் இருப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஈரான் வந்து சவுதி அரேபியா மீது 188 ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதே போல் 477 ட்ரோன்களை ஏவி சவுதி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த 2 நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுத்திருக்காங்க. ஏபிபி நாடு அப்படின்னு ஒரு ஊடகம் இருக்குது. அவங்க நடத்திய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக அணி 172 முதல் 179 இடங்களை கைப்பற்றும் என்றும், அதிமுக அணி 50 முதல் 50 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கிறது ஏபிபி நாடு என்ற நிறுவனம். அப்புறம் தொகுதி மறுவரை, இப்போ மத்திய அரசாங்கம் 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் சந்திரி சாக்கில் இதை வந்து தீர்மானத்தை கொண்டு வந்துடணும், மக்களவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றணுன்றது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. தொகுதி மறுவரை என்பது அதிகாரத்தை மாற்றி அமைக்கும் நிகழ்ச்சி. தொகுதி மறுவரை என்பது அதிகாரத்தை மாற்றியமைக்கும் சூழ்ச்சி. வட மாநிலங்கள் பயனடைய வேண்டும் கொண்டு வரப்படும் சீரமைப்பு தென் மாநிலங்களை ஓரங்கட்டும், தென்னிந்தியாவின் குரலை ஒடுக்கும். எம்கேஎஸ் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்து சொல்லியிருக்காரு. 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபா மற்றும் மக்களவை அனைத்து உறுப்பினர்களும் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு கூட்டத்தை மக்களவையில் கூட்டத்தை நடத்தி, மக்களவை பாராளுமன்றத்தில் கூட்டத்தை நடத்தி இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் என்று இந்த பாஜக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்து சொல்லியிருக்கார். தொகுதி மறுவரை என்பது அதிகாரத்தை மாற்றியமைக்கும் சூழ்ச்சி. வட மாநிலங்கள் பயனடைய கொண்டு வரப்படும் சீரமைப்பு தென் மாநிலங்களை ஓரங்கட்டும், தென்னிந்தியாவின் குரலை ஒடுக்கும். ஓகே. அப்புறம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் நீதிபதியாக இருப்பவர் ஜி.ஆர். சுவாமிநாதன். இவர் வந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தில், அங்கே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்கான்னு ஒன்று இருக்குது. அதே போல் திருப்பரங்குன்றம் மலை மேலே அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றணும் என்பது ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு. அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த அனைத்து தீர்ப்புகளுக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த உயர்நீதிமன்ற கிளையை சேர்ந்த 2 நீதிபதிகள். உங்களுடைய அரசியலுக்கு உயர்நீதிமன்ற கிளையை ஒரு மேடையாக பயன்படுத்தக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு.
அந்த அடிப்படையில் ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த எல்லா தீர்ப்புகளுக்கும், அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கொடுத்த எல்லா தீர்ப்புகளுக்கும் தடை விதித்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் 2 நபர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஓகேயா? உண்மையில் என்ன சொல்கிறேன்னாக்கா, இவருக்கு ஒரு இந்துத்துவ வெறி, இந்து மத வெறி, எல்லா மதத்தினருக்கும் மதத்தின் மீது பற்று இருக்கலாம், ஆனால் வெறி இருக்கக்கூடாது. இவருக்கு அப்படியெல்லாம் இருந்தாக்கா, இந்த ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு ஒரு மதத்துக்கு சார்பாக, அதுவும் மதத்தில் எல்லாமே ரொம்பல, ஒரு சில பேர், ஒரு மதவெறியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி ஜால்ரா போடுறதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அவ்வளோ உங்களுக்கு ஒரு மதவெறி இருந்துச்சுனாக்கா நீங்கள் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட இயக்கங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அது போல் செயல்படலாம். அப்படி இல்லாமல் மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எதிராக, மக்களிடையே ஒரு பிரிவினை உண்டாக்கும், கலவரத்தை உண்டாக்கும் வகையில் அந்த ஒரு பிரிவினருக்கு சார்பாக ஜால்ரா அடித்து ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதற்கு ஒரு நீதிபதியே துணையாக இருப்பது என்பது இந்தியாவுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட நீதிபதி யாரும் பார்த்தே கிடையாது. வட மாநிலங்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நீதிபதி இப்போ தான் பார்க்குறோம். அதனால தான் இந்த 2 நபர் கொண்ட அமர்வு உங்களுடைய அரசியல் ஆசைகளுக்கு நீதிமன்றத்தை நாடக மேடையாக மாக்காதீர்கள் என்று தன்னுடைய தீர்ப்பில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன சொன்னேன், நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ், என்டிஏ என்றால் நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ். முக ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லி சொன்னால, ஆமாம், தமிழ்நாட்டில் ஏற்கனவே, அதாவது ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு பாஜகவின் ஆசீர்வாதத்துடன் எடப்பாடி பழனிசாமி என்பவர் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்தார் 4.5 ஆண்டுகள். அந்த 4.5 ஆண்டுகளும் எந்த விதமான முன்னேற்றமும் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு மோசமான, எம்ஜிஆருடைய 13 ஆண்டுகள் ஆட்சி ஒரு 2 கால ஆட்சின்னு சொல்லுவாங்க, அதை விட ஒரு மோசமான ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அவர்கள் அந்த கட்சியினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே டெல்லிக்கு காவடி எடுத்தார்கள் தவிர தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படி செய்ய எந்த விதமான கோரிக்கையும் இந்த டெல்லியில் அவர்களுடைய எஜமானர்களுடன் அவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை. அந்த கட்சியில் உள்ள உள்கட்சி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் அமித்ஷாவையும் மோடியும் சந்தித்து அப்போது மீட்டிங் நடத்தினார் தவிர அந்த தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக எந்த டெவலப்மெண்ட்டும் செய்யலை. எந்த விதமான முயற்சிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி பண்ணல. அதே போல் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் கூட, அதாவது என்டிஏ அதோடைய தலைமை இருக்குல்ல டெல்லி, அவங்களும் கூட இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளையும் அவர் செய்வதே இல்லை. இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா என்பது ஒரு அணிசேரா நாடுகளின் ஒரு முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் அணிசேரா நாடுகளினுடைய முக்கியமான பங்களிப்புள்ள நாடு எதுனா இந்தியா என்ற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையை 2014 ஆண்டு ஆட்சி செய்யக்கூடிய இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் ஆட்சி டோட்டலாக மாற்றி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொம்படிக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிவிட்டது. அப்புறமா சீனாவோட அவ்வளோ பிரச்சனை. சீனா ஒரு மினி கேரளாவுக்கு இணையான பகுதியை இந்தியாவுக்குள்ளே ஆக்கிரமிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட சீனாவுக்கு எதிராக எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காது இந்திய வெளியுறவுத்துறை. அப்படியே அமைதி காத்துவாங்க. அதே போல் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ஜால்ரா போட்டு அப்படியே அடிமை தேசமாக மாறிடுச்சு. ஈரானுக்கு எதிரான கருத்துக்கள் இந்த போர் சமயத்தில் சொன்னாங்க. இஸ்ரேலோட அவ்வளோ நெருக்கமான இஸ்ரேல் இந்தியா அவ்வளோ அது ஒரு கள்ள தேசம் என்று கருத்து சொன்னவர் தான் இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். அப்படியெல்லாம் இருந்த இந்தியா இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்பான நாடாக மாறி இப்போது இந்த போரில் கூட எந்த விதமான ஒரு சமாதானத்துக்கு முன்னெடுப்பை எடுக்காமல் தலைகுனிந்து நின்றுக்கிறோம். அதே போல் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான முன்னெடுப்புகளையும் எடுக்காத ஒரு ஆட்சி என்றால் இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய என்டிஏ ஆட்சி தான். அவர்கள் அம்பானி அதானி என்ற 2 நபர்களின் முன்னேற்றத்திற்காகத்தான் இந்த அரசாங்கம் உழைத்து கொண்டிருக்கிறதை தவிர இந்திய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எந்த விதமான முன்னெடுப்புகளும் எடுக்கவில்லை. உலக அரங்கில் கச்சாயினுடைய விலை மிக மிக மோசமான குறைந்த விலையில் விற்ற போதும் கூட அந்த பயன் இந்திய மக்களுக்கு கிடைத்து விடாமல் அம்பானி அதானி என்ற 2 தொழிலதிபர்கள் மட்டுமே பயனடையும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து மிக குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி கொடுத்து, இந்த 2 தொழிலதிபர்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் மட்டுமே பயனடைய இந்திய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி உழைத்தாரை தவிர இந்திய மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த பெட்ரோலிய பொருட்கள், பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களின் விலையை குறைக்கவில்லை. அந்த அடிப்படையில் பார்த்தால் என்டிஏ என்பது நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ் என்று திரு முக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை 100% பொருத்தமானது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்டிஏ என்பது நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ் தான். ஒன்றியத்தை ஆளக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அதே கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறார். தமிழ்நாட்டை ஆட்சி செய்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அதே எண்ணத்தில் தான் இருக்கிறார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த 4 ஆண்டு கால 2 கால ஆட்சி
தமிழ்நாட்டிலும் கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதை அந்த ஆட்சி, அதாவது எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகால ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா என்பதை மக்கள் வருகின்ற 23ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் வாக்குரிமையின் மூலம் தேர்வு செய்வார்கள். அதற்கான முடிவுகள் மே மாதம் 5ஆம் தேதி வெளிவரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை, see you.